இது இனிதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்தாச்சுங்க. காளான் பிரியாணிங்க. ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காளான் வாங்கிட்டு வந்து காளான் பிரியாணி செஞ்சுருக்கோம். அப்படியே உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்குதுங்க. இன்றைக்கி வந்து இது சாதா இந்த அரிசியில் தாங்க, பொன்னி அரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன். அப்படியே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி மாம்பழம் சீசன் வந்துருச்சிங்களா, மாம்பழம் இல்லாமல் இருக்காது. அதனால் மாம்பழம், தயிர், தயிர் பச்சடி, அதான் வெங்காய பச்சடி சொல்லுவாங்கள்ல, அது போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம், எப்பயும் போல் அப்பளம் வறுக்கணும், முட்டை ஆம்லேட். இதாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்க. இதை மாதிரி சாதம் செஞ்சால் ஒரு ஈஸியாக வேலை முடிஞ்சிடுதுங்க. அதுக்கு ஒரு அப்பளம் ஆம்லேட் இருந்தால் போதும். இந்த ரைட்டா இருந்தாவே போதுங்க, ரைட்டா மாம்பழமே. அது இருந்தாலும் கொஞ்சம் அப்பளம் எப்பயும் டெய்லியும் வறுக்க வேண்டியதாக இருக்குங்களா, அது சூடாக வறுத்தா தான் எங்களுக்கு பிடிக்குது. அதனால் சாப்பிடும்போது அப்படியே வறுத்துருவேங்க, ஆம்லேட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க.